சார் அறிவார்ந்த தமிழ் சமூகம் என்ன சொல்லுதுன்னா, அறிவார்ந்த தமிழ் சமூகத்துல தானே நீதிபதி இருக்காரு. அப்ப அவர்ட்ட இருந்து இப்படி ஒரு கமெண்ட் வருதுனாலே முடிஞ்சிருச்சுன்னு தானே அர்த்தம். அறிவார்ந்த தமிழ் சமூகத்துல தான் விஜயம் இருக்காரு, பாதிக்கப்பட்டவரா. அந்த அறிவார்ந்த தமிழ் சமூகத்துல இருந்து அவர் ஏன் அப்படி பண்ணாரு? அறிவார்ந்த தமிழ் சமூகத்துல இருந்து அறிவு கட்டு போய் பண்ணிட்டாருங்க. என்ன பண்ண சொல்றீங்க? அறிவார்ந்த சமூகம் அதை கொஞ்சம் யோசிச்சு அறிவு ரீதியாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்ல. ஒரேடியாக போட்டு அவர் தாழ்ச்சாரம் தான் பண்ணுவார். பிஜேபிட்ட போயிடுவார், பரவாயில்லையா? அப்புறம் அறிவார்ந்த சமூகம் என்ன சிந்திச்சாலும் அறிவு கட்டுத்தனமாக போய் முடிஞ்சிடும். இவர் சொன்னார் ஆபத்தான அரசியலை நோக்கி நகர்கிறார். ஆபத்தான அரசியலை நோக்கி நகரும்போது கூட்டணி தான் அது. யாருக்கு ஆபத்து? இவங்களுக்கு. திரும்ப தெளிவாக சொல்லிக்கிறாப்புல, ஏய் எங்களுக்கு ஆபத்தான அரசியலை நோக்கி நீ நகர்கிறாய், சேர்ந்துட்டான்னா ஆகும். அதற்கான இந்த இது ப்ராசஸ் கிட்டத்தட்ட போய்கிட்டு இருக்குதுங்க. 2-3 சுற்று பேச்சுவார்த்தைலாம் போய்கிட்டு இருக்குது. பாஜகவுடைய இல்ல அதிமுகவுடைய? என்டிஏ கூட. என்டிஏ. எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்தும் பேசப்பட்டு விட்டது. ஓகே, தைரியமா இருங்க, நாங்கள் இருக்கிறவங்களோட என்று தகவல் விஜய்க்கு கன்வே செய்யப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்திக்க கூட சூழ்நிலையும் உருவாகும். இல்லை, இந்த நகர்வு அப்படின்றது விஜயோட அரசியல் எதிர்காலம்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆமாம். ஏன்னா வந்து ஒரு தீர்மானமே போட்டிருக்காங்க. அவங்க வந்து பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம்னு ஒரு தீர்மானமே போட்டிருக்காங்க. அப்படின்னும் போது அதை இவ்வளோ நேரம் நம்பினவங்க இப்போ அவர் சொன்ன விஷயங்கள், கொள்கைகள், பெரியார் இதை மாதிரியான விஷயங்கள் இதுதாங்க அவங்க ரொம்ப பேசவே இல்லை. அப்பப்போ தானே பேசணும். நாங்கள் அப்பப்போ பேசினாலும் இப்போ எதிர்த்தரப்புல இருந்து அதை தானே முன் வைக்கப்படும். வச்சுக்கோ யார் கொடுக்க போகிறா? அண்ணன்ட்ட தானே வாங்க போகிறேன். நாங்கள் என்ன இவங்க கூட இருக்கிறோம்? நாங்கள் அதிமுக கூட இருக்கிறோம். அதிமுக கூட்டணி. ஆமாம். நீங்களும் காங்கிரஸ் சிபிஎம் ஒன்றாகிறீங்களா? இருப்பீங்களா? ஏன் இருக்கீங்க? காங்கிரஸ் சிபிஎம் கூட்டா? நாங்கள் டிஎம்கேயோட கூட்டு. இதுதான் 2 பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இவ்வளோ பேசுகிற ஆபத்தான அரசியலை நோக்கின்னு கொங்கு ஈஸ்வரன் ஏற்றுக்குவாரா திருமாவளவன்? நாளை ஐயா ராமதாஸ் வரப்போறாரு திமுக கூட்டணிக்குள்ள. என்ன பண்ணுவீங்க? போகும்பொழுதே இவர்கள் இப்படி தான் தெரிஞ்சு நம்மலாம் காண்டாக்ட் பண்ணுறோம் சார், தயவு செய்து ஏர்போர்ட்டில் ஒரு பேட்டியாவது கொடுத்துட்டு போக சொல்லுங்கள் சார், பாதி பிரச்சனை தீர்ந்துரும்னு நான்லாம் சொல்கிறேன். ஷூர் சார்ன்றாங்க. ஆனால் ஒன்றும் நடக்கலை சார். சென்னை ஏர்போர்ட்டையாவது கொஞ்சம் பேசி சொல்லுங்கள். கொஞ்சம் குடல் உடஞ்சி இது நான் இந்த உடைந்த இதயத்தோட போகிறேன், ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போங்க, நான் வருவேன், இது பண்ணுன்னு. எதுவுமே செய்யாமல் நல்லதில்லை சார்னா போயாச்சு. அங்கேயும் பேட்டி கொடுக்கல. அப்போ நீங்கள் சாதாரண ஒரு தொழிலாளியில் ஒரு கடைகோடி இருக்கிற தினக்கூலி தொழிலாளியை கேட்டால் கூட இதை மாதிரி போகிறது ஒத்துக்க மாட்டாப்புல. அந்த இடத்துல நின்று பேசிட்டு தான் போனது தான் கரெக்டுன்னு வாப்புல. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கரூர் சம்பவம், அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய செய்திகளை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதோடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து மிக முக்கியமான ஒரு நாளாக பார்க்கப்படுது. ஏன்னா நீதிமன்றம், வழக்கு, நீதிபதிகள், தாவேகா, அரசு தரப்பு, காவல்துறை அப்படின்னு ஒட்டுமொத்தமாக அந்த நீதிமன்றத்தில் தான் இன்னைக்கு எல்லாமே சம்பவங்கள் நடந்திருக்கு. நீதிபதிகள் மிக காட்டமான இதை வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பாக தாவேகா மீதான அந்த காட்டம் அப்படின்றது அதிகமாக இருக்குது. குறிப்பாக தலைவர் விஜய் அவர்கள், தாவேகா தலைவர் விஜய் மீதான அந்த இதுன்றது ரொம்ப ஒரு தலைமை பண்பு இல்லாத ஒரு நபராக அவர் இருக்கார் அப்படின்னு இருக்காங்க. இந்த நிகழ்வு நடந்தோன்னே ஒட்டுமொத்த பேருமே நிர்வாகிகளும் கிளம்பி நீங்கள் போயிட்டீங்க, அந்த இடத்துல இல்லாமல் போனது. இது என்ன மாதிரியான ஒரு கட்சி அப்படின்னு ஒரு கேட்டிருக்காரு. அவர் தாவேகா தரப்பிலிருந்து ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கலை அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதன் போக முன்ஜாமீன் கேட்டு தாவேகா பொதுச் செயலாளர் ருசியானந்த் அவர்களும் சிடி நிர்மல்குமார் அவர்கள் கேட்ட வழக்கும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அரசு தரப்புக்கும் நிறைய கேள்விகள்லாம் வச்சிருக்காங்க. எதுக்கு கொடுத்தீங்க, ஏன் அங்கே கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் வச்சிருக்காங்க. இந்த நீதிமன்ற நிகழ்வுகள் என்னெல்லாம் நடந்திருக்கு சார்? கிட்டத்தட்ட நான் ஒரு 3-4 நாளாக சொல்லிட்டு வரேன், விஜய் தரப்பில் என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு. ஆமாம். இதை விட ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு வரேன், இவர்களுடைய தொண்டர்கள் மேலே அக்கறையே இல்லை. ஒரு மேற்கூரை கூட போடாமல் மாநாடு நடத்துகிறாங்க. விக்கிரவாண்டி மாநாடாகட்டும், மதுரை மாநாடாகட்டும். இறந்து போகிறவர்களுக்கு அஞ்சலி தீர்மானம் கூட நிறைவேற்றுறதில்ல. அவர்களுக்கு ஒரு நிதி உதவி கூட பண்ணுறதில்ல. சஜியை கூட கண்டுக்கல இவங்க. அந்த மாதிரி ஒரு இறக்கமற்ற தன்மை மாதிரி. இறக்கமாக இது எதில் சேர்த்தினே கிடையாது. ஒரு நாகரிகம், பண்பாடு, இந்த மாதிரி எதுவுமே சேர்த்துக்காத அளவுக்கு தான் இவங்க கட்சி நடத்துகிறாங்க. ஒன்று விஜய்க்கு தெரியணும், இல்லை வேறு மற்ற நிர்வாகிகளாக தெரியணும். 41 பேர் உயிர் இருந்ததுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் டெல்லிக்கு ஜாலியாக போயிருக்காரு. அப்போ இந்த மாதிரி இவர்கள் பண்ணுறதுடைய விளைவு எங்கேயாவது வந்து முட்டு சந்தில் நம்ம ஜான்லாம் இழுத்துட்டு போய் விடுவாங்க அப்படின்னா கூட இன்னொருத்தர் ஆதவர்ஜுனா கரெக்டாக நடந்துச்சு. கொண்டு போய் பெரும் முட்டு சந்தில் விட்டாங்க. பெரிய ஆக்சிடென்ட், 41 பேர் பலியாகிற அளவுக்கு
ஒரு ஆக்சிடெண்ட்டில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. இன்னைக்கு பெரிய அளவில் சரி ஆயிடுச்சுங்க. ஆன பிறகு என்ன செய்யணுன்றதுலையும் இவர்களுடைய தலைமை பண்பை நம்ம பார்த்துட்டோம். இதையே நம்ம 2-3 நாளாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த இது நடந்தோன்னா ஃப்ளட் இவர் விஜய் வந்து பறந்து போயிட்டாரு அப்படின்னு நீதிபதி சொல்றாரு. கிட்டத்தட்ட அதுதானே. இங்கேருந்து தெரிச்சு ஓடி அங்கேருந்து பறந்து போய் அங்கே இறங்கி அங்கேருந்து தெரிச்சு ஓடி வீட்டுக்குள்ளே போய் பூந்துட்டாரு தானே. இதில் தான் மாற்று இருக்கா? இல்லை. போகும்பொழுதே இவர்கள் இப்படி தான் தெரிஞ்சு நம்மலாம் காண்டாக்ட் பண்ணுறோம் சார், தயவு செய்து ஏர்போர்ட்டில் ஒரு பேட்டியாவது கொடுத்துட்டு போக சொல்லுங்கள் சார், பாதி பிரச்சனை தீர்ந்துரும்னு நான்லாம் சொல்கிறேன். ஷூர் சார்ன்றாங்க. ஆனால் ஒன்றும் நடக்கலை. சார் சென்னை ஏர்போர்ட்டையாவது கொஞ்சம் பேசி சொல்லுங்கள், கொஞ்சம் குடல் உடஞ்சி இது நான் இந்த உடைந்த இதயத்தோட போகிறேன், ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போங்க, நான் வருவேன் இது பண்ணுன்னு. எதுவுமே செய்யாமல் நல்லதில்லை சார்னா போயாச்சு. அங்கேயும் பேட்டி கொடுக்கல. அப்போ நீங்கள் சாதாரண ஒரு தொழிலாளியில் ஒரு கடைகோடி இருக்கிற தினக்கூலி தொழிலாளியை கேட்டால் கூட இதை மாதிரி போகிறது ஒத்துக்க மாட்டாப்புல. அந்த இடத்துல நின்று பேசிட்டு தான் போனது தான் கரெக்டுன்னு. ஏன்னா இவங்க சொல்லுவாங்களா, நாங்கள்லாம் எல்லாம் படித்தவர்கள், பண்பாட்டுடைய உச்சத்தை தொட்டவர்கள் அப்படி இப்படின்னுவாங்கல்ல. நீங்கள் யார் ரொம்ப சாதாரணமாக மதிக்கிற எதுவுமே தெரியாது யாருன்னே அவர்கிட்ட நான்சென்ஸ் ஒரு சபை நாகரிகம் கூட தெரியாதா அப்படின்ற மாதிரி ஆளை கூட கூப்பிட்டு கேட்டால் கூட இதை தப்புன்னு அடுத்து போயிட்டீங்க. ரைட்டு. நான் இன்னொன்றும் கேட்குறேன் சார், போகும்போது முடியலன்னா ஒரு வீடியோ பேசி காரில் உட்காந்து போட்டுருங்க சார். செய்யலை சார், ஏதாவது ஒரு சேனலை கூப்பிட்டு வாய்ஸ் ஓவர், அதாவது ஃபோனை கொடுத்துருங்க சார், நான் மட்டும் சொல்லுவேன், யாரும் குறிப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியா செய்யுங்க சார், அவங்க பார்த்துக்குவாங்க. அதுவும் செய்யலை. வீட்டில் போய் உள்ளே பூட்டிட்டு உக்காந்துனார். மொதல் நாள் போச்சு, 2வது நாள் போச்சு. சரி அவரு தான் அப்படிங்க, விடுங்க நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்ட்டு பத்திரிகையாளரை கூப்பிட்டு இந்த தவறுக்கு இது வந்து அது ஒரு அப்படியே பேலன்ஸ் பண்ணி அரசுடைய மெத்தனம் அதனுடைய விளைவு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படி இப்படின்னு 41 குடும்பத்துக்கு துணை இருப்போம் அப்படி இப்படின்னு பண்ணி விஜய்கிட்ட தான் அழுவீங்கல்ல. விஜய்கிட்ட அழுவாராம். நல்லா அழுவாராம். அப்படியா? விஜய் ஏமாத்துற அளவுக்கு அழுவாராம். அப்புறம் மீடியா முன்னாடி அழுவ வேண்டியதானே. அழுது கிழுது ஒரு அழுகாட்சி நாடகம் நடத்தி ஏதாவது பண்ணியிருந்தா புஷி ஆனந்துக்கு ஒரு பெருமை இருக்கும். செய்யலையா? சரி இவங்க 2 பேருக்கு தான் பயந்தாங்கொல்லிங்க. எந்த ஃபீல்டுலையும் இல்லாமல் வந்தாங்க. நீங்கள் தான் ஸ்ட்ராட்டஜி ஃபிக்ஸ் பண்ணுறவர்ல. யார் யார் கூடலாம் பழகிருக்கீங்க. திமுகவே ஜெயிக்க வச்சுக்கிறீங்க. திருமாவளவன்ற இது பண்ணி 2 மாநாடு போட்டிருக்கீங்க. மாநாட்டில் பேசியிருக்கீங்க. பிகைன் வுட்ஸில் அப்படி பேசியிருக்கீங்க. எல்லாம் பண்ணுறீங்க. பேச வேண்டியதானே. பேசலை. வேறு மற்றவங்க பேசினா எடுபடாது. அப்போது இவர்கள் எந்த லெவலில் இருக்காங்கன்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இந்த மாநாடு நடக்கும் பொழுது போகும்பொழுது வரும்போது வர்ற செய்திகள் பஸ்ஸெலாம் நான் உண்மையிலே காண்டானேங்க. ஏங்க நீங்கள் ஒரு தலைவர் முதல்ல இந்த மாதிரி நடந்துக்கூடாது. இந்த ரோட் ஷோன்னு பண்ணி அது பெரிய சிக்கல். மக்களுக்கு முதல்ல பிரச்சனை. அதை பற்றி கவலையப்படாமல் நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் ரோட் ஷோ வர்றீங்க. அப்போ வந்து பைக்கில் 2 சைடில் இப்படி வரும்பொழுது ஆர்டின் காமிக்கிறீங்க, கையாட்டுறீங்கன்னா இன்னும் 10 பைக் எக்ஸ்ட்ரா தான் வரும். நீங்கள் வண்டியை நிப்பாட்டிட்டு என்னையா பழக்கம் இது, நான் பிரச்சாரத்துக்கு வந்தேன்னா எதுக்கு வந்தேன், இப்படி வர்றீங்க. ஒருத்தர் அட்லீஸ்ட் உளுந்து வரனாங்களே அப்போவாவது வண்டியை நிப்பாட்டி எல்லாரையும் போக சொல்லி நீங்கள் தான் நடக்கணும். அப்புறம் ஹைவேஸில் எதிர் சைடில் இப்படி போகிறாங்க, அதுவும் செய்யலை. இன்றைக்கி இது எல்லாத்தையும் நம்ம என்னென்னலாம் பேசணுமோ அது எல்லாத்தையுமே கோர்ட்டு கேட்டிருக்கு. இப்போ இந்த வழக்கில் இது வேற ஒரு வழக்கு. ஓகே. இந்த கூட்டம் நடந்த விதம் அதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதுக்கு இன்னைக்கு பெரிய அளவில் கண்டனம் தெரிவிச்சிருக்குது. ஜட்ஜி விஜய் பற்றி கேட்டு இந்த மாதிரி தப்பிச்சு ஓடுறவர் எப்படி தலைவராக இருக்க முடியும், இது என்ன கட்சியா இது ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் அவர் தரப்பில் கேள்வி கேட்டு ரொம்ப கடுமையாக அந்த பஸ்ஸு டிரைவர் வண்டியை ஓட்டு போனாங்க. இந்த மாதிரி உளுந்தவனே ஏன் நிப்பாட்டாதுக்கு என்ன பண்ணீங்க, ஹிட் அண்ட் ரன் கேஸ் போட்டுருமா வேணாவா, அந்த பேருந்து ஏன் ஜப்தி பண்ணல, விஜய் ஏன் கைது செய்யலைன்ற லெவலுக்கு அவர் கமெண்ட் அடிச்சு திருமாவளவன் அவர்கள் கேட்டதா இப்போ ஜட்ஜுமே கேட்குறாரு. கமெண்ட் உத்தரவில் என்ன போடுறதுன்னு தெரியாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிடுச்சு. இதில் இந்த இது ஒரு பார்ட்டு சிபிஐ விசாரணை கேட்டு போனாங்க. போனோடனே கொடுத்துடலாம்பா, முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள். நாங்கள் வக்கீலுங்க தெரியும், நீங்கள் யார், இல்லைங்க நாங்கள் வந்து ஒரு பிஏஎல் போட்டோம், இது சம்மந்தப்பட்ட அதாவது இருக்கா, நீங்கள் எதாவது பாதிப்பு இல்லை, அப்புறம் எதுக்கு வர்றீங்க, நீதிமன்றம்னா உங்களை அரசியல் செய்கிறதுவா அப்படின்ட்டு அந்த இதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. 3வது வந்து இந்த முன்ஜாமீன் மனு விசாரணை. அதில் தாவேகா தரப்பு வழக்கறிஞர் உண்மையிலேயே நல்லா வாதாடியிருக்காரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா,
இவங்களுக்கு குற்றம் செய்கிற எண்ணம்லாம் கிடையாது. குற்றம் செய்கிற எண்ணம் இருந்தால் தான் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணணும். உடனே அரசு தரப்பு குற்றம் செய்கிற எண்ணம் இல்லை, கொலை செய்யும் எண்ணம் இல்லாதனால தான் 304A போட்டிருக்கோம். இல்லாட்டி 302 போட்டிருப்போம் அப்படின்னு அவர் தரப்பு. இப்போ இதில் வந்து அவர் சில ரொம்ப வேலிட் பாயிண்ட் எல்லாம் வச்சுருக்காரு. சென்னையில் இருக்கிறோம் நிர்வாகிகள், இது நடக்குது கரூரில், அந்த மாவட்ட செயலாளர் தான் இது. இதுக்கு எப்படி சென்னையில் இருக்க பொதுச் செயலாளர் நீங்கள் வந்து காரணமாக்குவீங்க? இன்னொன்று, அவரை தான் கைது பண்ணிட்டீங்களே, அப்புறம் சென்னையில் இருக்க எப்படி கைது இது இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு ஒன்று. உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில் ஒரு கூட்டம் நடக்குது, திமுக கூட்டம் நடக்குது. அதில் ஒரு நெரிசல் ஏற்பட்டு செத்து போயிடுறாங்க. அதுக்கு சென்னையில் இருக்க பொதுச் செயலாளர் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? அவரை காரணமாக்குவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. பெரம்பலூரில் ஒரு கோயில் திருவிழாவில் கூட்ட நெரிசலாகி செத்து போயிட்டாங்களாம். அது கூட்ட நிர்வாகிகள் மேலே போட்ட வழக்கை சுப்ரீம் கோர்ட்டில் தள்ளுபடி பண்ணிச்சான். அந்த நெரிசல் ஏற்படுறது இவங்க எப்படி காரணம்? இவங்களுடைய நோக்கம் அதுவா? கூட்டம் நடக்குது, அதில் விபத்து மாதிரி நடக்குது, இதுக்கு எப்படி அவங்கள பொறுப்பாக்குவீங்கன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஷாருக் கான் கூட்டத்தில் இதே மாதிரி நடந்திருக்குது. அதெல்லாம் குறிப்பிட்டு அவர் பேசியிருக்காரு. போலீஸ் மேலே ஒரு குறை சொல்லியிருக்காப்புல. போலீஸுக்கும் பொறுப்பு இருக்குது இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறது, மற்ற விஷயங்கள்லாம் அவங்களும் பண்ணல, சரியாக பண்ணலன்னு. இது இல்லாமல் போலீஸ் தரப்பில் இல்லை, இவங்க தரப்பில் தான் முன்னாள் எம்எல்ஏ உள்ள ஒரு எம்எல்ஏ எம்பிக்களான இதில் போலீஸ் தரப்பில் தான் விசாரிங்கன்னா அது அந்த மாதிரி இருக்கா, விடுமுறை காலத்தில் அந்த மாதிரி இருக்குதா, இந்த நீதிமன்றமே விசாரிக்கலாம், நான் அதை கேட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டுக்கிறாப்புல. அதனால் இந்த ஏபி வந்து எப்படி கிடைக்கும், எப்படி போகும்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச அநேகமாக ஏபி கேன்சல் ஆகலாம், ஓகே, டிஸ்மிஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகே, அப்படி ஒரு வேளை டிஸ்மிஸ் ஆச்சுன்னா இப்போவே என்ன போட்டுனுக்குறாங்க, தனிப்படை. ஆமாம், 5 தனிப்படைன்னாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால ஒரு 3 போட்டுக்குன்னு சொல்லி 3 தனிப்படைன்னு போட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோதான், புசியை பிடிக்கிறதுக்கு 17 தனிப்படை. வீரப்பன் காட்டுக்குள் பதுங்கினாரா, சத்தியமங்கலம் காட்டுக்குள் யோசிச்சு பாருங்க, மிலிட்ரி ட்ரெஸ்லாம் போட்டு புசியானது காட்டுக்குள்ளே ஓடுற மாதிரியும் அவங்க துரத்துற மாதிரியும் இது மாதிரி இருக்கும். கவுண்டமணியும் கவுண்டமணி சேர்ந்து ஒரு வெடிகுண்டாக வச்சு கவுண்டமணியை பெரியதாக மாட்டி விட்டு சர்வதேச லெவலில் தேடுவாங்க பாருங்க. அந்த மாதிரி புசி தலைமறைவு, 17 தனிப்படைகள், சந்தன காட்டில் பதுங்கினாரா, சந்தன காட்டு புசி ஆனந்த் அப்படிலாம் போட்டு நல்லா. அதுக்கப்புறம் கைது பண்ண பிறகு ஒரு கட்டையை 2 கட்டத்துக்குள்ள இங்கே சொருவி சங்கிலி போட்டு அப்படியே இழுத்துட்டு வந்தா, உங்களை எதற்கு அழைத்து வர சொன்னோம் தெரியுமா? அழைத்து வரவில்லை வந்தீர்கள் அப்படின்னு புசி வசனம் பேசினா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பேம்ப்ளெட் கொடுத்ததுக்கே சும்மா பார்க்க போனவர் உட்கார வச்சிட்டாங்க. எப்படி உட்காந்தாரு? பிக் பாஸ் மாதிரி உட்காந்தாரு. இப்போ சிறை. இந்த டாடா பிர்லாவா ஏதோ ஒரு படம் வந்தது, பார்த்திபனை கவுண்ட் பண்ணி. ஏன்னா அந்த 3 கொலை கேஸுகள் இவன் பேர போடல. அதில் அந்த வயசான பார்ட்னர் அவர் கேட்பான், சார் என் மேலே மட்டும் தான் போடுவீங்களா, பார்ட்னருக்கு எதுவும் இல்லையா? ஏய், அவன் மேலே 2 அந்த பாட்டி ரேப் கேஸ் அந்த இதெல்லாம் போடல அப்படின்னு ஒன்றே அப்படியே கவுண்டர் பண்ணி யோசிப்பாப்பில். 2 பேரையும் தூக்கில் வச்சு வாட்டுற மாதிரி இந்த மாதிரி புஷியை வச்சுட்டு இருப்பாரு. இந்த செக்கில் வைக்கிற மாதிரி கொடுமை. ஒரு அரசியல் கட்சி திரும்ப திரும்ப விமர்சனம் பண்ணி இந்த மாதிரி பண்ணாதீங்க, இது வந்து இது பண்ணின்னு சொல்லி இதில் இன்னொரு ஒரு பாயிண்ட்டு சொல்கிறாங்க. 2 to 3 to 7 3 to 10ன்னு சொன்னாங்க அதிகாரி. நான் கூட குழம்பிட்டேன், எதனால் இந்த மாதிரி 3 to 7 10 கொடுத்துருக்காங்க கரூருக்கு. ஆனால் இவங்க வந்து 12ன்னு போட்டிருக்காங்க, போட்டு பேசியிருக்காங்க, பேட்டி கொடுத்துருக்காங்க, அது இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதனால் ஜனங்க காலையிலேருந்து வந்துட்டாங்க. ஆமாம், இவங்க மிஸ்லீடு பண்ணாங்க. ஆனால் எனக்கு அது கரெக்டாக படுது. ஏன்னா இவர்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு மொல்லமாக வந்து சேரும் பொழுது 7 மணிக்கு ஜேன்னு இருக்கும் அப்படின்னு. நீங்கள் விரிச்ச வலையில் நீங்களே வந்துட்டீங்களே, போலீஸ் இதை சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல நீதிமன்றம் ரைட்டுங்க 1 மணின்னு போட்டாங்க, கூட்டம் கூடிச்சு, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாங்க போலீஸ். என்னதான் ஒரு இவங்களை திட்டினாலும் ஜட்ஜிக்கு ஒரு இது இருக்கும்ல, என்ன பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. அஸ்ரா கார்க் ஐஜி, வடக்கு மண்டல ஐஜி தலைமையில் ஒரு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு ப்ளஸ்ஸு எஸ்பி அவங்களோட இணைச்சி எல்லா டீட்டெயில்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் எஸ்ஐடி, அந்த பக்கம் அருணா கமிஷனு, கவர்மெண்ட்டு உக்காந்துக்குன்னு முழுசும் இவங்க தான் குற்றவாளின்னு பதிவு பண்ணிகிட்டு இருக்குது. அப்போ எஸ்ஐடி எப்படி போவோம், அருணா கமிஷன் எப்படி போவோம் அப்படின்றத தாவேகா நீதிமன்றத்துக்கு கொண்டு போகுமா தெரியல. ஏன்னா சிங்கிள் ஜட்ஜி பெஞ்சு கொண்டு போகலாம். ஏங்க என்னங்க ஒட்டு மொத்தமாக எல்லாரும் போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க, அவர் காட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சினாரு,
தேடின்னு மிலிட்ரி ட்ரெஸ் வேறு கொடுத்தனுப்பு சொல்லிக்கிறாரு, 4 ட்ரெஸ்ஸும் 8 பூட்ஸும் கொடுத்தனுப்புன்னு சொல்லிக்கிறாரு. கொஞ்சமாக நியாயம் இருக்குதா? இறக்கம் இல்லையா? இந்த மாதிரி எல்லாரும் போட்டு அடிச்சிங்கன்னா என்ன வருது? நீங்களே எஸ்ஐடி போடுவீங்களா? நீங்களே உங்கள் அதிகாரிகளை வச்சுட்டு நியூஸ் 18ல் கிடச்சிது, அதில் கிடச்சிதுன்னு போடுவீங்களா? நீங்களே அருணா ஜெகதீஷன் கமிஷன் எல்லாமே நீங்களேனா அப்போ தீர்ப்பு எப்படிங்க வரும்? நியாயமா? அவர் வாழ்நாள் பூரா சந்தன காட்டுக்குள்ளே இருந்தா வருது. புசிய தாடியோட வச்சு யோசிச்சு பாருங்க. அப்புறம் நீங்க சந்தன காட்டுல ஒளிந்த பின்லேடன்னு சொல்லுவீங்க. சந்தன காட்டில் ஒளிந்து கொண்டும் பின்லேடன். நீங்க வேணா தமிழ்ல போட்டு விடுங்க. மனுஷன் எப்படி வாழ்ந்த மனுஷன், அவரை நீ சந்தன காட்டுல கொண்டு போய் எப்படி வாழ்ந்த மனுஷன் சொன்னதா ஞாபகம் வருது. அந்த விஜய் மீட்டிங்ல போற பஸ்ல விஜய் வந்து இப்படி உட்காந்துட்டு இப்படி நாளை பாறையில படுத்து கிடப்பாரு. அந்த சந்தன காட்டு பாறையில படுத்து கிடப்பாரு. ஏங்க நீங்க நம்ம கிண்டல் பண்றோம், சும்மா ஜாலிக்கு தான் பண்றோம். நல்ல மனுஷன். தாவேகாரங்க இப்போ எப்படி இருப்பாங்க? கொய்யால என் தலைவனை கொண்டு போய் உள்ள வைக்க பார்த்தா இவங்க 2 பேரையும் மிலாட் இந்த அந்த இன்னொருத்தர் ஆள் ஒழிஞ்சுனுக்கிற தலைவரை அந்த தேனாம்பேட்டை சைடு போனால் பிடிக்கலாம். அந்த ஆளையும் இந்த ஜான்னு சொல்லிட்டு ஈஸியாக சொன்னால் நம்ப மாட்டான். அந்த பல என்எஸ் கிருஷ்ணன் படத்தில் வரும். எப்படின்னா என்எஸ் கிருஷ்ணன் சும்மா பொண்டாட்டி அடிச்சுன்னு இருப்பாப்புல. அடிக்கடி ஒரு வசனத்தை சொல்லுவாப்புல, என்ன ஆச்சரியம் அப்படின்னுவாப்புல. எதுக்கத்தாலும் தண்ணி பிடிக்க போகிறேன் நான் அப்படின்னு பொண்டாட்டி. என்ன ஆச்சரியம், தண்ணி பிடிக்க போறியா, போயிட்டு வா அப்படின்னுவாப்புல. போயிட்டே இருந்தோன்னா அந்த பக்கத்து ஊரில் ஜமீன்தாருக்கு பொண்ணுக்கு கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு வைத்தியரை தேடி வருவாங்க கும்பல். நல்லா ஜமீன்தாருங்களாம் எப்படி வருவானுங்க, அந்த தண்டுகள்லாம் தூக்கி 4 குண்டர்கள் அப்படியே வருவாங்க. அந்த அம்மாட்ட வந்து, அம்மா இங்கே ஏதாவது வைத்தியம் இருக்கிறாராம்மா, நான் என்ன விஷயம், ஜமீன்தார் மகளுக்கு இதாகிருக்குது பக்கத்து ஊரில், அதுக்கு வைத்தியரை கூப்பிட்டு போக வந்துக்கிறோம். அங்கேயே தங்கியிருந்து சிகிச்சை எப்படி 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் கூட ஆகும். அந்த அம்மா பார்க்கும், எனக்கு அது தொல்லை கொடுக்குற. அப்படியே போனீங்கன்னா அந்த திண்ணையில் ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, அவரு தான். நேராக போய் வாங்க வைத்தியரை போகலாம். என்ன ஆச்சரியம், எல்லாம் ஆச்சரியம் தான், நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்ல அப்படின்னு அவன் அப்படியே பிடிச்சி. அப்புறம் அந்த வழியாக போவான். அவன்கிட்ட இவர் சொல்லுவார், இவர் நான் ஒன்றும் வைத்தியர் இல்லை, வேணா கேட்டு பாருங்க அப்படின்னு. அவன் இவரால் பாதிக்கப்பட்டிருப்பான். அவன் சொல்லுவான், இவர் தான் வைத்தியருங்க, கூட்டு போட்டுவான். ஒன்று இவரு நம்ம சொல்லுவார், இடிக்கிறதுக்கு இதெல்லாம் வேணும்ல, அது அவன் தான், அவனை கூட்டு வாங்க, அவனுக்கு ஒன்று போட்டு இழுத்துன்னு போவானுங்க. அந்த மாதிரி நம்மளால் கூட்டுன்னு போகும்போது யார் இந்த அவனோன்னா கேட்டுப்பாரு, நான் எதுவுமே பண்ணலான்னு அவர் பார்ப்பான். இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு இவர் தாங்க பண்ணார், புஷி தான் எல்லாத்தையும் காரணம், இவர் தான் என் கூட்டாளி கூட்டு. அந்த மாதிரி அந்த கட்சி தொண்டர்கள் இல்லை. இப்போ எல்லாருமே அவங்களே என்ன போடுறாங்கன்னா, நீதிபதி நீதிபதி ஏதாவது ஒரு 4 வழக்கு நறுக்குன்னு போட்டு ஒரு தேர்தல் வரைக்கும் வெளிவராம பண்ணிடுங்க. 2 பேரும் வராமல் இருந்தால பாதி பிரச்சனை தீர்ந்துடும், மீதி யாரை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு. இதுல இன்னொருத்தர் ஆதவ அர்ஜுனா, அவர் இப்போ டெல்லிக்கு போயிட்டாரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா எலைட்டு 41 அன்னைக்கு நைட்டு சொல்றாரு, 41 பேர் இறந்த தூக்கத்தில் இருக்கிறேன், நீங்கள் வேறங்க அப்படின்றாரு. ஆமாம், சிரிச்சிட்டே சொன்னார். சிரிச்சிட்டே சொல்றாரு. பாவம். அது வந்து சிவாஜி ஒரு பாட்டில் துக்க சிரிப்புன்னு நினைக்கிறேன். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன். துக்க சிரிப்பு. அப்புறம் டெல்லி கிளம்பி போயிட்டார். போகும்போது பயந்துட்டு போய் 2 வாடகைக்கு அமர்த்தப்பட்ட என்எஸ்சிகள், நம்மளால் ஒன்று என்எஸ்சி பாதுகாப்பு இவருக்கு எப்படி வந்துச்சு அதுன்னு போட்டு ஒட்டினுக்கிறான். அதெல்லாம் ஒன்றும் விட்டவே வேணாம், பணம் கட்டினா வரத்துக்கு ஆள் இருக்குது, வந்துடுவாங்க. அது ஒன்று. அப்புறம் பாஜகவுடைய ஒரத்த நாடுடைய 2006 போட்டி போட்ட முன்னாள் எம்எல்ஏ இல்லை வேட்பாளர் டி மகேந்திரன் அப்படின்னு ஒருத்தர் கூட கூட்டு போயிரு. அதுக்கு ஒரு டீ கோட்லாம் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா இவரை கூட்டு வச்சு போய் இவர் அங்கே ஓவர்டேக் பண்ணி என்கிட்ட பேசுங்க அப்படி இப்படின்னு அவங்க உஷாராயிட்டாங்க. சிறிசா நான் தான் சொல்கிறேன், அவங்க உஷாராயிட்டாங்க. நீ டிஎம்கே ஸ்லீப்பர் செல்லு ஒன்றை வச்சு ஆழம் பார்க்குறாங்க, எங்களுக்கு தெரியும், நாங்கள் டைரெக்டாக எடுத்துட்டோம் லிங்க்கு, அங்கே பேசிகிட்டு இருக்கோம் விஜய்கிட்ட, கிளம்புங்க நீங்கன்ட்டாங்க. இப்போ விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் அவருக்கு அப்பாயின்மெண்ட்டு எதுவுமே கொடுக்கல, ஹோம் செக்ரட்டரியோ யாருமே கொடுக்கல. இவர் வந்தது விளையாடுற மாதிரி காமிச்சிட்டு அந்த 4ஆம் தேதி ஒரு விழா நடக்குது, பேஸ்கெட் பால் இது, அதில் கலந்துக்கிட்டு அப்படியே வர்ற மாதிரி வந்துடுவார். 41 பேர் இறந்த துக்கத்தை விளையாட்டு போட்டியின் மூலம் இந்த 2 நாடுகளுடைய பகை வந்தால் அந்த இதை பகையை போக்குறது விளையாட்டு போட்டியில், அது மாதிரி துக்கம் வந்தால் துக்கத்தை போக்குவதற்கு விளையாட்டு போட்டியிலே இங்கே வந்து பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, கை கொடுக்காம போகிறாங்க. இது ஒரு அறவை கட்டு. ஆமாம், அந்த மாதிரி இவர் போயிட்டு இவர் வந்து சேர போகிறாரு. அதனால் கைது பண்ணலையான்னு ஒரு கேள்வி இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு இந்த ஜட்ஜிக்கிட்டே செந்தில்குமார் சென்னை ஹைகோர்ட்டு ஜட்ஜிட்ட இந்த இதை காமிச்சிக்கிறாங்க போலீஸ். அவரே செம்ம காண்டில் திட்டுனுக்கிறாரு, இவங்களாம் தலைவனா ஆயவனா தலைவனா ஓடி போயிட்டாங்க, இவங்களாம் எப்படி ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கேட்டு பண்ணுவீங்களா? என்னது
இந்த மாதிரி போட்டுக்கிறாப்புல. ஜென்ஜி நேபாளம், இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் மாதிரி இங்கேயும் கிளம்பணும்னு போட்டுக்கிறாரு. எப்படி விட்டீங்க அந்த இதெல்லாம்? ஒரு வார்த்தை வெல்லும் கொல்லும். நான் உங்களுக்கு வந்து சொல்லணுமா? கைது பண்ணுங்கன்னு சொல்லணுமா உங்களுக்கு? ஆச்சா பூச்சா. அந்த வண்டியுமே வேற இது பண்ண சொல்லியிருக்காங்க போலயே. பஸ்ஸை ஏன் சீஸ் பண்ணலன்னு கேட்டாங்க. அது வேற கேட்டிருக்காங்க. ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல ஏன் பண்ணாம இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அது அந்த பைக்ல விழுந்தாங்கல்ல, இதுக்கு அவர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? நாங்க அதை சொன்னாதான் எடுப்பீங்களா அப்படின்னு. இதெல்லாம் நீங்க இந்த இதை காட்டலன்னு நினைக்கிறேன். ஆயுத பூஜை கொண்டாடுறத காட்டலன்னு நினைக்கிறேன். இந்த வண்டிக்கு ஆயுத பூஜை கொண்டாடினாங்க இல்லையா? இப்ப அவரு சட்டீஸ்கர் இதுக்குள்ள பதுங்கிட்டார். நக்சலைட்டுடன் பதுங்கிய ஆதவ அர்ஜுனா கண்டுபிடிக்க விரைந்தது 17 தனிப்படை. இன்டர்போல் போலீஸ் உதவியை நாடுகிறார்களா? யாருங்க? ஆதவ அர்ஜுனாங்களா? இவருக்கு சந்தன காட்டு புஷி ஆனந்துக்கு இன்டர்போல் உதவியை நாட முடிவு. எல்லாம் எழுதுவானுங்க, சிரிக்காதீங்க. நம்மளால எழுதுவான். நீங்க சும்மா ட்விட்டர்ல போடுங்களா, இன்டர்போல் உதவியை நாட முடிவு, புஷி ஆனந்த் எங்கே சந்தன காட்டில் பதுங்கினாரா? இன்டர்போல் உதவி. நீங்க சும்மா அந்த பேசி போடுவீங்களா நீங்களா சொந்தமா? அது சீரியஸா பேசுங்க. புஷி ஆனந்த் தப்பிச்சிட்டாரு. சந்தன காட்டுக்குள்ள 4 பூட்ஸு, 8 மிலிட்ரி செட்டு. இதெல்லாம் யார் அனுப்புனது? விஜய் தான். ஆமா, குற்றத்தில் தொடர்பு இருக்குல்ல. மூர் மார்க்கெட்ல வாங்கினா டெம்மி துப்பாக்கி. அப்புறம் கூட வந்து 2 பேர் போனாங்க. ஒன்னு சிடி நிர்மல்குமார், இன்னொன்னு வந்து ஜானு. 3 பேரோட சந்தன காட்டுக்குள்ள பதுங்கியிருக்காரு. சேட்டலைட் மூலம் நாசா உதவியை நாடுகிறது தமிழக போலீஸ். எல்லாம் பேசுனீங்க வச்சுங்களேன், உண்மையில 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் போயிடுங்க. 1 மில்லியன் போனாலும் ஆச்சரியம் இல்லைங்க. ஆனா நீங்க அதுக்கு வந்து இந்த பின்லேடன் ஸ்டைல்ல அவருக்கு போடணும். வீரப்பன் ஸ்டைல்லாம் போட்டக்கூடாது. பின்லேடன் ஸ்டைல்ல புஷி அந்த போட்டிங்கன்னா தமிழர் வச்சிங்க வேற லெவலு. ஜானுக்கு நான் வேற யோசிச்சு சொல்றேன். நல்லா எனக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். இவர் நிர்வாகியா இல்லாத காரணத்தினால தப்பிச்சுக்கிட்டாரோ ஜாரு? ஆமா, ஸ்ட்ராட்டஜின்றது ஒரு படத்துல சொல்லுவாப்ல, அந்த நரம்பு பை தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த தில்லா நம்ம இல்ல பாலையா, அவன் வரட்டும் வாசிச்சு விடுறேன் கையில. இல்ல, இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே நீதான். இன்னும் எதுவுமே பண்ண முடியல. எம்பாகிராஃப்ல பாத்தியா சம்பவம் செஞ்சுட்டல. ஏங்கிட்டே மறிக்கிறியா புஷி நீ பாத்தியா சந்தன காடு பூட்ஸ் வாங்கி அனுப்புறேன். எனக்கு தெரிஞ்சு 5 தனிப்படை தேடுதுன்னு சொன்னதை கூட இவருதான். ஆமா, அதெல்லாம் யாரு? இவர்கிட்ட தான் ஆளுக்குறாங்களா? 3-4 சேனல்ல இருக்கிறாங்க. அப்ப சரி, பிரதான சேனல்ல இருக்காங்க. போட்டு விடு, 5 போட்டு விடு. சந்தன காடு சம்பந்தப்பட்டவரை ஒருத்தருக்காரு. இல்ல அவரா? இல்ல, இன்னொரு பக்கம் 5 தனிப்படை 5 எல்லாம் போட முடியாதுங்க. இதுல ஒரு 3ஆவது போடியா, செய்தியை போடியா. இப்போ தனிப்படியா போட சொன்னா 3 படம் தேடுதுன்னு சரி, 3 படம் நான் போச்சா கேட்டா அப்படிலாம் இல்லை சார் அரெஸ்ட் பண்ற ஐடியாவே இல்லை சார்ன்ட்டாங்க. இப்போ கூட ஜட்ஜி இவ்வளவு திட்டிக்கிறாரா, அப்புறமா அப்படியே 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு அந்த புஷி படத்தை காமி இஷ்யூ இருந்தால போய் உடியா இவரை போய் அரெஸ்ட் பண்ண சொல்ற அப்படின்ற மாதிரி ஆயிடுவாரு. இல்ல எல்லாம் நம்ம இவ்வளவு சொன்னாலுமே கூட அவர் சொன்ன ஒரு கருத்து மிக முக்கியமானதா தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒட்டுமொத்த கட்சி நிர்வாகிகளுமே இதுல பங்கெடுத்துக்கல, இதுல இங்க இல்லவே இல்லை, இங்க இருந்து நீங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னும் போது இதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். என்னங்க, நான் தான் முதல்ல சொல்லுங்க, ஒரு சாதாரண ஒரு பண்பாடு குறைந்தபட்சம் இல்ல. பொதுவா இப்ப நம்ம ஒருத்தவங்களை மிதிச்சிட்டோம் இல்ல தள்ளி விட்டுட்டோம்னா கூட ஒரு 10 சாரி கேட்போம். நம்ம முதல்வரை கேட்டார்ல சாரிமான்னு. ஒரு குறைந்தபட்ச பண்பாடு. ஒரு மாவட்ட சில கூட்டம் நடத்துனீங்கல்ல, 41 பேர் படத்தை நல்லா மெர்ஜி பண்ணி கொடுத்துட்டாங்க. மாலை பேப்பர்ல இதெல்லாம் போட்டாங்க, ஃப்ரேம் போட்டு வச்சு மாலைகளை போட்டு ஒரு அஞ்சலி கூட்டம். நீ புஷி எங்கே போனீங்க? அங்கே போய் ஏதாவது நடத்திருக்க வேண்டியதானே. உங்களை என்ன அப்படியா கைது பண்ணிட்டு கொண்டு போகிறோம்? பண்ணட்டுமே, என்ன கெட்டு போகுது? இவர் வீட்டுக்குள்ளே வழக்கமாக போட்டோ வச்சு மாலை போடுவார்ல, அந்த மாதிரி வெங்கட்ராமன் தான் சும்மா தானே இருக்கிறாரு. அவரும் என்ன பண்ண போகிறாங்க? அவர் வெளியே போனால் அவரெல்லாம் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. வெளியே போனால் அவர் யாருக்கும் தெரியாது. ஃப்ரேம் கட்டில் போய் 2 ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு இப்போ நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் பல பேருக்கு போகிறோம் ஞாபகம் வந்திருக்கும். ஆமாம், ஆமாம், ஒருத்தர் இருந்தார்ல கண்ணாடி போட்டுக்கிட்டு தலைமறைவுன்னு போடுறான். பனையூரிலேயே தலைமறை, இருந்த இடத்துலயே தலைமறைவு, சுற்றி வளைத்தது போலீஸ். அப்புறம் நீங்கள் அவர் பாவங்க, அவரை போயிட்டு அவர் வெளியில் போய் 2 படத்தையும் ஃப்ரேம் போட்டு வந்து ஒரு 200-200 2 மாலை வாங்கிட்டு வந்து போட்டு கையில் கொடுத்து விஜய் போடுற மாதிரி போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து வெளியில் போட்டுருந்தா கொஞ்சமாவது இதாக இருக்கும்ல. அப்போ இவர்கள் எந்த விதத்தில் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்கன்னா என்னங்க, இதாக நியாயம் இருக்கணும்ல. குறைந்தபட்சம் நீங்கள் அந்த ஃபேமிலிட்டாக மன்னிப்பு கேட்கலாம். எதுவுமே பண்ணல. அதனால் புஷியும் சரி இவங்களும் சரி, இது கொஞ்சம் சீரியஸான இஷ்யூ தான். கோர்ட்டும் கொஞ்சம் பார்த்துருக்குது. இதுக்கப்புறம் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணலன்னா மறுபடியும் போய் யாராவது மீளா அவ்வளோ சொன்னீங்க விட்டு வச்சுக்கிறாங்க பாருங்க.
பஸ்ஸை கூட எடுக்கல. இல்ல ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்கும். ஏன்னா விஜய் அவர்கள் மேல வழக்கு போடல, எஃப்ஐஆர்ல பேர் இல்ல. புசி ஆனந்த் இது வரைக்கும் விஜய் மேல எப்படிங்க வழக்கு போடுவாங்க? இல்லை அவங்க கேட்கறாங்க இல்லையா, ஏன் இன்னும் கைது பண்ணலன்ற வரைக்கும் கேட்கறாங்க. ஏன் அவர் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்கறாங்க. நடவடிக்கை எடுக்கலன்னு அதெல்லாம் கேட்கறாங்க. ஏங்க ஜட்ஜிங்க இந்த கோவத்துல கமெண்ட்ஸ் போறதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த கா ஆனா டிபேட்லலாம் உருட்டலாம். ஆனா அது வந்து தீர்ப்புலலாம் எப்படி எழுதுறாங்கன்றத இல்ல இப்போ அறிவார்ந்த தமிழ் சமூகம் அதுதானே கேட்கறாங்க. அறிவார்ந்த தமிழ் சமூகத்துக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஜட்ஜிஸ் கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாம் தீர்ப்பு அல்ல. ஜட்ஜி கொடுக்குற தீர்ப்பு இருக்குல்ல, லாஸ்டா வரும்ல ஃபைனலா, அந்த காப்பியை வாங்கி படிச்சு பார்க்கணும். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். சார் அறிவார்ந்த தமிழ் சமூகம் என்ன சொல்லுதுன்னா, அறிவார்ந்த தமிழ் சமூகத்துல தானே நீதிபதி இருக்காரு. அப்ப அவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு கமெண்ட் வருதுனாலே முடிஞ்சிருச்சுன்னு தானே அர்த்தம். அறிவார்ந்த தமிழ் சமூகத்துல தான் விஜயம் இருக்காரு, பாதிக்கப்பட்டவரா. அந்த அறிவார்ந்த தமிழ் சமூகத்துல இருந்து அவர் ஏன் அப்படி பண்ணாரு? அறிவார்ந்த தமிழ் சமூகத்துல இருந்து அறிவு கட்டு போய் பண்ணிட்டாருங்க. என்ன பண்ண சொல்றீங்க? அறிவார்ந்த சமூகம் அதை கொஞ்சம் யோசிச்சு அறிவு ரீதியாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்ல. ஒரேடியா போட்டு அவர் தாழ்ச்சாரம் தான் பண்ணுவார். பிஜேபிட்டே போயிடுவார், பரவாயில்லையா? அப்புறம் அறிவார்ந்த சமூகம் என்ன சிந்திச்சாலும் அறிவு கட்டுத்தனமாக போய் முடிஞ்சிடும். குழியை நீங்களே தோண்டிக்கிறீங்க, பெரிய குழியை தோண்டி உள்ள வந்துட வேண்டியதான். ஒரே ஒரு கேள்வி தான். இந்த அறிவார்ந்த தமிழ் சமூகத்துல இது ஒரு சம்பவம், துயர சம்பவம், யாராலையும் மறுக்க முடியாத, மன்னிக்க முடியாத ஒரு பெரும் துயரம், கொடூர குற்றம் வச்சுப்போம். இதே மாதிரியான சம்பவங்கள் இது மாதிரி ஒரு கூட்டத்துல நடக்காம இதே மாதிரி அறிவார்ந்த தமிழ் சமூகத்துல எவ்வளோ நடந்திருக்கும் இல்லையா? அப்பெல்லாம் கோவங்களோ, இன்னொரு பக்கம் இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம என்னதான் பேசினாலும் விஜய் மீது தனிப்பட்ட முறையிலேயோ அவமதிப்பாவோ இல்லை வந்து ஒருமையிலேயோ பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னுடைய அறிவார்ந்த சிற்றறிவுக்கு எட்டின வரையில நான் சொல்றேன், ஒருமையில பேச வேண்டிய அவசியம் அறிவார்ந்த சமூகத்துல அது கிடையாது இல்லையா? இல்ல, நான் ஓப்பனாவே சொல்றேன் யார் யாரெல்லாம் அப்படி பேசுறான்னு சொல்றேன். நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து அப்படி பேசுறாரு. அப்புறம் கருப்பழனியப்பன் அதே மாதிரி தான் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பேசுறாரு. அப்புறம் நிறைய பேர் இவங்கள மாதிரியே இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து அப்படிதான் பேசுறாங்க. கலாமுடைய ஆலோசகர் அவர் பொன்ராஜ், 2 மூத்த பத்திரிகையாளர்கள். ஏன் அவ்வளவு கோபம்? உங்களுக்கு கோபம் இருக்குதா? இல்லைன்னா யாருக்கும் இல்லைன்னா சொல்ல முடியாது. 47 எல்லாருக்கும் இருக்கு. நான் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு காமெடி பாத்தீங்கன்னா, இப்ப நான்லாம் டே ஒன்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், நீ கோயம்புத்தூர்ல நடத்தின ரோட் ஷோவை தப்பு, வந்தீங்கன்னா நீங்க பூத் கமிட்டி கூட்டம் நடத்தணும், வேண்டுமென்றே ரோட் ஷோவா உருவாக்குனீங்க, பொது சொத்து சேதமாச்சு. இதுல நடத்தினாரா? அடுத்து எங்க நடத்தினாரு? மதுரைக்கு போனாரு. அது ரோட் ஷோவே தப்பு. இப்ப இந்த திருச்சியில நீங்க 4 மணி நேரம் மேல நடத்தினது அதை விட பெரிய தப்பு அப்படின்னு சொன்னோன்னா கோர்ட் கண்டிக்குது. அடுத்த இது வந்து ரோட் ஷோ நடத்தாம சாதாரணமா வராரு. அதுக்கு அடுத்த வாரம் மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு குசும்பு தானே, நம்ம என்ன வேணா பண்ணலாம், இந்த கவர்மெண்ட்டை நம்ம திட்டிகிட்டு இருக்கலாம், நெருக்கடி. இப்போ ஏன் பண்ணல, கைது பண்ணல, அதெல்லாம் கேட்கும் பொழுது இவர்கள் என்ன பண்ண முடியும்? அரசியல் அதுக்கு பின்னாடி இருக்குல்ல. நீங்கள் தூக்கி விஜய் தீக்குள்ளே வச்சிட முடியுமா? ஒரே நாளில் எல்லா காட்சியும் மாறி போயிடும். புசி தீக்குள்ளே வச்சிங்கன்னா விஜய் தோண்டு போயிடுவார் இன்னும். அப்போ இது எல்லாத்தையும் யோசிப்பாங்கல்ல அவங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களை தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் இவ்வளோ தூரம் ஆடினீங்கன்னா. இல்லை சார், இதெல்லாமே நடந்திருக்குதா, நம்ம இல்லைன்னு சொல்லலை. நமக்கு அப்பத்துலேருந்து விமர்சிக்கிற ஆள் இன்னும் கேவலமாக பேசலாம்ல. ஆனால் நம்மளுடைய நோக்கம் அது கிடையாது. இவங்களை இப்போ எவ்வளோ நேரம் பேசினா கூட ஜாலிக்கு தான், கிண்டலுக்கு, ஒரே வேகா போகக்கூடாதுன்னு எதை பேசுகிறோம். நம்ம கற்பனையில் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பாக வந்தது. சரி, வாசகர்களுக்கும் சொன்னால் ஜாலியாக இருக்கும்ல. விஜய் யோசிச்சு பாருங்கள், மிலிட்ரி ட்ரெஸ் போட்டு, பூட்ஸ் போட்டு, கையில் இந்த மூர் மார்க்கெட்டில் வாங்கின துப்பாக்கி கொடுத்து நடக்கோட்டா எப்படி இருக்கும் பாருங்கள். கூட சிடி நிர்மல்குமார், இந்த சைடு ஜானு, செம்ம காமெடியாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோமே தவிர வன்மத்தை கேட்குற மாதிரி, ஏய் தூக்கி போட்டு நீச்சிருவான்டா அப்படி செருப்பால் அடிப்பேன், அவனுக்கெல்லாம் என்ன தலைமை பண்பு இருக்கு, என்ன இருக்கு, எது இருக்கு அப்படின்னு. இது எல்லாமே சரி, அவங்களோட கோபம் நம்ம நியாயம் கூட, அவங்க ஒருமையில பேசுற நியாயம் கூட வச்சுப்போம். இதற்கு முன்னாடி எப்போ மற்றவர்களை பேசியிருக்காங்கன்ற ஒரு கேள்வி இல்லை. இந்த அறிவார்ந்த சமூகம் வந்து போன வாரத்தில் தான் ஆக்டிவ் ஆச்சு. அப்படியா? அது முன்னாடி வரைக்கும் டீஆக்டிவ் ஆகிட்டாங்க. போன வாரத்தில் தான் அறிவார்ந்த சமூகம் ஆக்டிவ் ஆயிடுச்சு. இந்த அறிவார்ந்த சமூகத்தில் அழுகை, கோபம், வீரம், எல்லா நவரசங்களும் வரும். அப்பப்போ வரும். யார் மேலே வரும்லாம் தெரியாது. சில இடங்களில் பவ்யம் வரும், அதெல்லாம் வேற இடத்துல வரும். இந்த மாதிரிலாம் வரும். அதில் யாருக்கு என்னென்ன அசைன்மெண்ட்டோ பிடிச்சி திட்டுங்க, கண்டபடி திட்டுங்க, என்ன வேணா திட்டுங்க, அந்த ஆள் வீட்டுக்குள்ள தானே உட்காந்துக்கிறான் அப்படின்னு. அடுத்த வாரம் இந்த அறிவார்ந்த சமூகத்தில் இந்த பேசுனாங்கல்ல, இவங்க எல்லாத்தையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிங்க. நம்ம அடிக்கடி பேசிக்கிறது தானே, அப்படி பேசினா நான் இப்படி பேசுகிறாரு, இப்படி பேசினா இப்படி பேச. அடுத்த இந்த பாஜக கூட்டணியில் போயிட்டு இந்த பிரச்சார டைமில் ஒரு மாதிரி வரும்ல மாயை, இந்த பயங்கரமான கூட்டணின்னு, அன்னைக்கு பாருங்க இந்த வாயெல்லாம் எப்படி பேசுதுங்க, வேற மாதிரி பேசும். அதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்சதுன்னா பாதி டிக்கெட்டு காலி ஆகிடும். என்ன சொல்லுவாங்க, குளத்திலே தண்ணியில் கொக்கும் இல்லை மீனும் இல்லைன்னு வாங்க. அந்த மாதிரி
மாறும். அதனால் இதை எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருக்காங்களே இவங்க. இவங்க எழுதிய நானே எடுத்த நாடகத்தில் நானே இதானேன்னு ஒரு பாட்டு வரும். சிவாஜி பாட்டு. அந்த மாரி இவர்களே ஒரு நரேட்டிவ் எழுதி இவர்களே அதில மாட்டிக்கிறாங்க. இவர்களே பெரிய அளவுல விஜய்க்கு எதிராக பிரச்சனை பண்ணி, அது விஜயை பாதித்து இப்ப விஜய் இன்னைக்கு யாரோ போட்டிருந்தாங்க. இவங்க வந்து கலை இலக்கிய ஆமா, ஆமா. இவங்கலாம் திடீர்னு எங்கேருந்து முளைப்பாங்கன்னு தெரியாது. 270 பேரோ, 300 பேரோன்னு நினைக்கிறேன். நான் வந்து அதுரா, இதுரான்னு எல்லாம் சகல இதும் ஓடு. ஏய் நீ என்ன பண்ற? ஐயா உக்காந்துட்டு இரு, கிளம்பு. கலை இலக்கியன்னு ஓடு. நீயே இது ஓடு. என்ன சொல்லணுங்க? புதைக்குழியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் விஜய். உனக்கு போ. உனக்கு என்னப்பா? அவர் புதைக்குழிக்கு போறாரு. எதுக்கோ போறாரு. அவரு இஷ்டம். அவர் கட்சி. உனக்கு என்ன? புரியுதா பயம்? ரொம்ப அடிச்சிட்டோமோ? ஒரு பத்துல அந்த ஸ்டாம்பை வித்து இன்னொரு கட்டி ஓவரா தான் போயிட்டு இருக்கோமோ? அப்படியே பறிச்சுட்டு போவான். அப்படியே சரத்துக்கு போக போக முகம் ரொம்ப கொடூரமாகிட்டு இருக்குது. கொஞ்சம் ஓவரா போயிட்டோமோ அந்த மாதிரி இவங்க போக போக ரொம்ப கொடூரமா போயிட்டோமோ, சரி போவோம் அப்படின்னு பண்ண மாதிரி தான் போறாங்க. இவரு எங்க போய் நிப்பாரு? இவங்களுமே சொல்றாரு. சாட்டை துரைமுருகன், இடும்பவனம் கார்த்தி இவங்க எல்லாமே கூட அவங்களுடைய ட்வீட்ல, அவங்களுடைய பேச்சுல எல்லாமே வந்து ஒருமையில பேசுறது. அப்படிதான் பேசுவேன், அவன் அப்படிதான் அவனுக்கு என்ன இது இருக்கு அப்படின்னு பேசு. திடீர்னு நாகரிகவாதிகள் ஆயிடுவாங்க. திடீர்னு நம்மளாம் கூப்பிட்டு திடீர்னு சீமான் அவர்களே அன்னைக்கு அப்படி பேசினார் இல்லையா? திடீர்னு பார்த்தா அவரே வந்து வேற மாதிரி தான் இப்போ பேசுறாரு. ஆனாலும் அவர் வந்து மரியாதை குறைவா பேசல. ஆனா முதல் நாள் ஆதரிச்சு பேசினார். இல்ல மரியாதை குறைவா பேசுறதை தாண்டி அவருக்குன்னு அந்த முதலமைச்சருக்குன்னு ஒரு இது இருக்கு, அந்த நாற்காலிக்குன்னு ஒரு இது இருக்கு, சிஎம்க்குன்னு ஒரு இது, அதாவது சிஎம் சார்னு கூப்பிடுறதா சிறுபிள்ளைத்தனமானதுன்றாரு. ஆனா முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களை வந்து கிராதகன் அதெல்லாம் பேசியிருக்காங்க. சரி இதெல்லாம் ஓகே. உடைச்சா பொன் குடம், மத்தவங்க நம்ம உடைச்சா மண் குடம், மத்தவங்க உடைச்சா பொன் குடம். ஓகே. நம்ம நேர்ல பேசும்போது என்னங்க இந்த மாதிரி என்ன இல்ல நாகரிகமா பேசணும்னுவாங்க. இது இந்த மாதிரி கிரிஞ்சி உலகமாக தான் நம்ம ஆயிட்டு இருக்கு, வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதுல வேற மிரட்டுறாங்க. எப்படி மிரட்டுறாங்கன்னா, இவர் செந்தில் தான் நினைக்கிறேன். நம்முடைய இந்த இப்படிப்பட்ட நாகரிக சமூகத்தில் விஜயை விட மோசமானவர்கள் யார் என்றால் விஜயை ஆதரிப்பவர்கள். விஜயை ஆதரிப்பவர்கள் அவரை விட மோசமானவர்கள். என்னடா ஹிட்லரா அவரு? ஹிட்லர், முசோலினி, நாஜி கும்பலா அது? நாளைக்கே இதே கும்பல்ல உங்க கூட இருக்கிறவங்க எத்தனை பேர் அங்க போய் நிக்க போறாங்கன்னு தெரியாது. விஜயை ஆதரிப்பவர்களை விட அப்படி வேணாம் சார். ஏன்னா இப்படி சொன்னா கோச்சுப்பாங்க. விஜயே நாளைக்கு உங்ககிட்ட வந்துட்டா அப்ப என்ன சொல்லுவீங்க? அன்னைக்கு வந்து நம்ம வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்து காய போட்டு ஃப்ரெஷ்ஷாக காமிப்போம். இப்போ தலைமை பண்பு அவர் கற்றுப்பார். தலைமை பண்புல வந்து எல்லாமே வேற லெவலு. எல்லாரும் 8 தடவை லியோ பார்க்கணும். பீஸ்ட்டு, அப்புறம் இந்த அரபி டான்ஸு. அதனால் இந்த மாதிரியான விமர்சனங்கள் இதெல்லாம் நம்ம கூட வைக்கிறோம். இப்போவும் சொல்கிறேன், அவர் பண்ண விஷயங்கள்லாம் ஏகப்பட்ட இப்போ அவங்க சொல்கிற மாதிரி தான். இன்டென்ஷன் கிடையாது. இன்டென்ஷன் இருந்தால் நீங்கள் இன்டென்ஷன் இருக்கிற மாதிரியே கொலை குற்றவாளிமான்னு பேசுகிறீங்க. கோர்ட்டுலேயே அவர் ராகவாச்சாரி சொல்கிறாரு, இந்த நோக்கம் இருக்கு இல்லையே, அலட்சியம் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அந்த நோக்கத்தோடலாம் செய்யலையே, அவங்கள போய் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு. அதெல்லாம் கிடையாதுங்க, நாங்கள் அப்படித்தாங்கன்ற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதோடைய விளைவு இவர்களுக்கே பேரிடியாக. இவர் சொன்னார் ஆபத்தான அரசியலை நோக்கி நகர்கிறார். ஆபத்தான அரசியலை நோக்கி நகரும்போது கூட்டணி தான் அது. யாருக்கு ஆபத்து? இவங்களுக்கு. திரும்ப தெளிவாக சொல்லிக்கிறாப்புல, ஏய் எங்களுக்கு ஆபத்தான அரசியலை நோக்கி நீ நகர்கிறாய், சேர்ந்துட்டான்னா ஆகும். அதற்கான அந்த இது ப்ராசஸ் கிட்டத்தட்ட போய்கிட்டு இருக்குதுங்க. 2-3 சுற்று பேச்சுவார்த்தைலாம் போய்கிட்டு இருக்குது. பாஜகவுடைய அதிமுகவுடைய என்டிஏ கூட. என்டிஏ எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்தும் பேசப்பட்டு விட்டது. ஓகே, தைரியமா இருங்க, நாங்கள் இருக்கிறவங்களோட என்று தகவல் விஜய்க்கு கன்வே செய்யப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்திக்க கூட சூழ்நிலையும் உருவாகும். அப்படி இல்லாவிட்டால் அமித்ஷா இங்கே ஒரு ப்ரோக்ராம் வைத்து வந்து இருவரையும் சந்திக்கக்கூடிய நிகழ்வும் நடக்கலாம். அந்த அளவுக்கு நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைக்கவில்லைன்ற அளவுக்கு விஜய் கூட பேசிட்டு இருக்கிறாங்க. 2-3 டீம், நீ பேசுறியா அப்ப நான் பேசுறேன்பான்ற அளவுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. பலரும் விஜய் கூட நெருக்கமா பேசிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஏன்னா ராகுல் பேசினாருன்றது, ராகுல் பேசுனது முத ராகுல் தான் பேசணும். ஃபர்ஸ்ட் ராகுல் பேசணும். ராகுல் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. விஜய் சரிங்க அண்ணா, ஓகே அண்ணா, எங்களோட வந்துருங்கண்ணா, நீங்கள் இருந்தால் எங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னா ராகுல் வருவாரா? அது இல்லை தம்பி, 2026 கொஞ்சம் அண்ணன் ஸ்டாலின் அண்ணனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். 2029 நம்ம இந்தியா கூட்டணி கொஞ்சம் எம்பி தொகுதி தேவைப்படுது, இல்லாட்டி எதிர் டீம் வெயிட் ஆகுது தம்பி, தட்டிடுவாங்க. நீங்கள் 31 நம்ம சேருவோண்ணே அப்படின்னு.
அந்த மாதிரி தான் கொடுக்க முடியும். இல்ல இந்த நகர்வு அப்படின்றது விஜயோட அரசியல் எதிர்காலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆமா. அது ஏன்னா அது வந்து ஒரு தீர்மானமே போட்டிருக்காங்க. அவங்க வந்து பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம்னு ஒரு தீர்மானமே போட்டிருக்காங்க அப்படின்னும்போது, அதை இவ்வளவு நேரம் நம்பினவங்க, இப்போ அவர் சொன்ன விஷயங்கள், கொள்கைகள், பெரியார் இத மாதிரியான விஷயங்கள் இதுதாங்க அவங்க ரொம்ப பேசவே இல்லை. அப்பப்போ தானே பேசணும் நாங்க. அப்பப்போ பேசினாலும், இப்போ எதிர் தரப்புல இருந்து அதை தானே முன் வைக்கப்படும். வச்சுக்கோ வச்சுக்கோ யார் கொடுக்க போறா? அண்ணன்ட்ட தானே வாங்க போற. நாங்க என்ன இவங்க கூட இருக்கிறோம்? நாங்க அதிமுக கூட இருக்கிறோம். அதிமுக கூட்டணி. ஆமா, நீங்களும் காங்கிரஸும் சிபிஎம் ஒன்னாகிறீங்களா? இருப்பீங்களா? ஏன் இருக்கீங்க? காங்கிரஸும் சிபிஎம் கூட்டா? ஆ, நாங்க டிஎம்கேட கூட்டு. இதான் 2 பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இவ்வளவு பேசுற ஆபத்தான அரசியலை நோக்கின்னு கொங்கு ஈஸ்வரன் ஏத்துக்குவாரா திருமாவளவன்? நாளை ஐயா ராமதாஸ் வரப்போறாரு திமுக கூட்டணிக்குள்ள. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணணும்? என்ன பண்ணுவீங்க? தேர்தல் நிக்க மாட்டோம். தேர்தல்ல நிக்க மாட்டோம். வைகவா ஒரு தேர்தல் நிக்காம இருக்கிறதுக்கு சொல்லியிருக்கோம். தேர்தல் ஒரு சாவானவசலம் தொங்கிடுவாப்புல. அவர் லட்சியமே எம்எல்ஏவா அப்படியே தொடாது. வன்னியர்ஸ் கொண்டே போடுவாரு. போன தடவை நின்று நீங்க எல்லாம் ஜெயிச்சிட்டீங்க, நான் தோத்து போயிட்டேன். இந்த தடவை நான் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்ட்டு அவரு. அப்ப ஐயா ராமதாஸ் திமுக கூட்டணியில் வந்து என்ன பண்ண போறாரு? அதனால எதுக்காக ஒன்று உருட்டுவாங்க வச்சுக்கோங்க. அதே உருட்ட விஜய் இங்க உருட்ட போறாரு. அரசியல் இதெல்லாம் மேட்டரே கிடையாதுங்க. அரசியல் இது மேட்டர் இல்லை சார். ஆனா அது விஜய் பண்ணா பெருங்குற்றம் சார். அது அதெல்லாம் நீ சொல்லிக்கோ, என்ன வேணா சொல்லிக்கோ. இறுதியில் ஜெயிப்பது யார்? அதான கணக்கு. அவ்வளவுதான். நீ என்ன வேணா புலம்பிக்கோ. என்ன சொன்னீங்க? அந்த நான் இலக்கிய அணி கூட்டமா? இப்படியெல்லாம் ஒரு கூட்டம் இருக்குன்னு திடீர்னு வந்தா தானே தெரியும். அடுக்கு மொழியில பேசிக்கோ. எந்த மொழியில வேணா பேசிக்கோ. இவரெல்லாம் சேர்த்துக்கலாம்ல. இந்த அன்வராஜா தானே இலக்கிய அணியில இருக்காரு. ஆமா ஆமா. என்ன வேணா பேசிக்கப்பா. நான் 2 வார்த்தை பேசுவேன், அப்படியே வருவேன், கையாட்டு போயிடுவேன். மத்ததை எங்க அண்ணன் எடப்பாடியார் பாத்துக்குவாரு. அதையும் மிஞ்சினா அண்ணன் அண்ணாமலை இருக்கிறாப்ல. விஜய் நான்லாம் வரல, வீட்டுல இருந்தே வீடியோ போட்டுக்கிறேன். முன்னாடி இருந்து நான் ஏசுநாதன் மாதிரி இப்படி கையாட்டுவேன். முன்னாடி இங்க எடப்பாடி, இங்க அண்ணாமலை, நடுவில் நயினார் நாகேந்திரன், அப்பப்போ அமித்ஷா. இல்ல சார், கூட்டத்துக்கே நான் வரல, வீடியோவே பேசிக்கிறேன். பேசிக்கிறேன் போ, வீட்டுல இருந்து பேசிக்கிறேன் போ. புஷி அதை விடவே விடாத, தேடிக்கிட்டே இரு. 2026 வரைக்கும் தனிப்படை அமைத்து தேடிக்கிட்டே இருப்பாங்க. அவர் அந்த காட்டுக்குள்ளேயே இருப்பாரு. சார் காட்டுல தான் இருக்க, பாத்துட்டோம். அப்படியே வச்சு ஆட்லைன்லயே பேசிக்கிட்டு உனக்கு இன்டர்போல் போட்டுக்கிறாங்க. நாசால இருந்து சேட்டலைட் மூலியமா கண்காணிக்கிறாங்க. கூடிய வரைக்கும் வெளியே தலை காட்டுது. அதுல ஜானுகிறாப்ல பாரு, பள்ளம் தோண்டி மேல செடியெல்லாம் போத்திட்டு உக்காந்துருக்க சொல்லு அப்படின்னு. எந்த கான்டாக்ட் எல்லாம் உதிரி இதெல்லாம் ட்ரம்ப் வரைக்கும் போயிடுச்சா விஷயம். அவரே தேடிக்கிட்டு இருக்காரு. இப்ப பெரிய பிரச்சனை எது, இங்கே இருந்துருங்க. அப்ப நாங்க என்ன பண்ணோம்? ஏதாவது ஒரு யானை கேனையை சுட்டு சாப்பிடு. டம்மி துப்பாக்கி கொண்டு வந்துக்கிறீங்க, அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிண்ணா, அப்படியே சுத்திட்டு நான் 26 மேல நம்ம ஆட்சி வந்துடும், உனக்கு வந்து பொது மன்னிப்பு. நீ பொதுச் செயலாளர் தானே, உனக்கு பொது மன்னிப்புனா? ஆமா, ஆனா வெளியே வரும்போது சேவ் பண்ணிட்டு அப்புறம் அடையாளம் தெரியாம போயிடும் அப்படின்னு. பின்லேட ரேஞ்சுக்கு சந்தன கடத்தல், சந்தன காட்டு சிங்கம், உண்மையிலேயே சிங்கமா எடுப்பது. அந்த மாதிரி புசி ரைட் லெஃப்ட் நடுவில் வேணா நம்ம இவரை கூப்பிட்டுக்கலாங்க. பாவங்க சிடி நிர்மலுக்கு உண்மையில தைரியமான ஆளு. இவர மாதிரி ஓடிலாங்க. அதனால அவரை வேணா பொது மன்னிப்பு கொடுத்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு நடுவுலயே கூப்பிட்டுக்கணும். இந்த இவங்க 2 பேரையும் உள்ளே வச்சிடணும். காட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருப்பேன். வெளியில வந்து சுற்றுவானுங்க, பார்த்துனேங்கிறாங்க இன்டர்போல். அவனுக்கு அடையாளம்லாம் தெரியாது, சுற்றுவான். ஓகே, கண்டிப்பா அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்குதுன்றதை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி.